ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆடம் கேரி, ஜிம் சாண்ட்லர் சொன்னீங்க. ஹூ அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ஆர் ஒரு ஐதர் ஃபேவரட் கமெடியன்ஸ் இல்லை ஃபேவரட் காமெடி ஃபிலிம்ஸ் அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்க? காமெடி ஃபிலிமா சார்? ஹாலிவுட்டில் கேட்குறீங்களா? எங்கே வேணாம். ஓகே ஓகே. எனக்கு ஆடம் சாண்ட்லர் ஃபிலிம் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டேட், அது அது ரொம்ப 50 First Dates. 50 ஃபர்ஸ்ட் டேட்ஸ், அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஜிம் கேரி வந்து லயர் ரொம்ப பிடிக்கும். அப்பா சூப்பர் படம் அது. எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். ஸோ இது ரெண்டும் என்னோட ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம்ஸ். அதை நான் ரெண்டும் பார்த்துருக்கேன். நான் எல்லா ஃபிலிமும் பார்த்துருவேன். பட் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டார்க் ஹியூமரும் ரொம்ப பிடிக்கும். இவரது கை ரிச் ஃபிலிம் எல்லாமே பிடிக்கும் எனக்கு. ஓ ஸோ அவுட் த டாக், அப்புறம் பிக் லெபாஸ்கி. ஸோ பிக் லெபாஸ்கி என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம். பின்ன அந்த ஜோனில் உங்களை பார்க்கலாமா? எஸ் சார், அதுதான் நான் குழுவில் ட்ரை பண்ணது. அந்த பிக் லெபாஸ்கி தான் கொஞ்சம் ட்ரை பண்ணோம். பட் 2 சீரீஸ் ஆனதுனால அது கொஞ்சம் அந்த அளவுக்கு செட் ஆகல. ஐ திங்க் another thing is நீங்கள் முன்னாடியே வந்துட்டு இப்போ நம்ம மைண்டில் செட் ஆகுதுல்ல, சந்தானம்னா நம்ம சிரிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஐ திங்க் அது உடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆடியன்ஸை இந்த படம் வந்து இந்த மாதிரி அப்படின்ட்டு. டியூ திங்க் பிகாஸ் ஒரு ஆக்டரோட ஒரு பர்சனாலிட்டி ஸ்டிக் ஆயிடுச்சுன்னா, ஒட்டிடுச்சுன்னா, டியூ திங்க் தட் இட்ஸ் ஈஸி டு செப்பரேட் த டூ? இல்லை சார், கொஞ்சம் கஷ்டம் சார் அது. ரெண்டாவது அது அவங்களுக்கே வராது சார். ஏன்னா அவங்களுக்கு எது வருதோ அதுதான் அவங்க இவ்வளோ நாள் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன வருமோ அதுதான் நான் இவ்வளோ நாள் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அதை தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் ஆடியன்ஸும் ரசிச்சிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸுக்கு தேவையானதை நம்ம கொடுத்துருவோம். 2 hours உள்ளே வந்து நான் ரசிக்கணும் சிரிக்கணும்னாங்க அதை நம்ம கொடுத்துடலாம். பட் எமோஷன்ஸ் தேவைன்றதுல நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதுலேயும் இருக்குது, டெவில்ஸ் டபுள் படத்துலையும் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் இருக்குது, க்ரையிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதுவே படமாக இருக்காது, அங்கங்கே இருக்கும். ஸோ அதை நம்ம ஒரு கேரக்டராக மாற்றும் போது தான் நமக்கு ரிஸ்க் ஆகுது. ரைட். இப்போது நீங்கள் ரெப்பிட்டிஷன் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல, தட்ஸ் வை யூ அந்த உங்களோட கரியரில் வேரியஸ் ஃபேஸஸ் இருக்குது. பிகாஸ் அது பண்ணது ஏன் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. பட் ஒரு 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 காமெடின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா தென் யூ டோன்ட் ஹாவ் மச் ஸ்கோப் ஃபார் ஆக்டிங். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு சிம்புவோ ஒரு ஆர்யாவோ இருந்தால் தென் அவங்களுக்கு வந்து ஒரு ரொமான்டிக் ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் இருக்கும், ஒரு அம்மா கிட்ட ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் இருக்கும், ஒரு ஆக்ஷன் ஸ்டைல் ஆஃப் ஆக்ட். ஸோ ஒரு வெரைட்டியாக இப்படியும் நடிக்கலாம் அப்படியும் நடிக்கலாம் அப்படின்னு நடிக்கலாம் அதே படத்தில் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து சப்போஸிங் மெயினாக வந்து எனக்கு நான் கவுண்டர் கொடுக்கணும், இல்லை நான் வந்து காமெடி லைன்ஸ் கொடுக்கணும், இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது ஹவு வில் யூ டிஃபைன் அந்த ஜோன் ஆஃப் ஆக்டிங் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? நீங்கள் ஹீரோவை கேட்குறீங்க இல்லை காமெடியாக இருக்கும்போது? வாட் எவர், லைக் வென் மை ஜாப் இஸ் டு பி ஒன்லி ஃபன்னி. தட் இஸ் இப்போ நான் வந்து ஒரு படத்தில் வந்து சேடாகவும் இருக்கேன், ஹாப்பியாகவும் இருக்கேன், ரொமான்டிக்காகவும் இருக்கேன்னா ஒரு ஃபுல் ரேஞ்ச் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு காமெடி மட்டும் இருக்குன்னா ஹவு டு யூ அந்த ஆக்டிங் வேற இல்ல. பிகாஸ் அதே மாதிரி ஃபுல் படம் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும், நம்மளுக்கே போர் அடிச்சிடும். 2.5 மணி நேரம் நீங்க அதே 2 hours 10 minutes வாட் எவர் இட் இஸ். எஸ் சார், அது வந்து நம்ம கூட அந்தந்த சீன்ல யார் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்மள மோல்டு பண்ணணும் சார். இப்போ ஒரு மதர் கேரக்டர் ஃபாதர் கேரக்டர் இருக்காங்கன்னா மதர் ஃபாதர் யார் நடிக்கிறாங்க, நாசர் சார் நடிக்கிறாங்க, ஒரு இவங்க வேற யாரோ ஒரு இவங்க நடிக்கிறாங்க. ஸோ அங்கே அவங்க கூட நம்ம என்ன மாதிரி ஒரு ஃபன் பண்ணலாம். அதே கேரக்டர் திரும்பவும் அடுத்த சீனில் வேற ஒரு வில்லனோட பேசிட்டு இருக்காங்க, வில்லன் ஹீரோ இருக்காங்க, அங்கே என்ன மாதிரி நம்ம ஃபன் பண்ணலாம். ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, ஜஸ்ட் ஆக்ட் பண்ணி. சார் இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் சார் நம்மளோட பார்த்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தால வந்துட்டு நான் நார்மலாக ஒரு மீட்டரில் இருப்பேன் ஹீரோவோடு இருக்கும்போது. அம்மா கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தா உள்ளே போய் கது சாத்திட்டான்னும் போது அங்கே ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு ஒரு அந்த அளந்தெல்லாம் பார்ப்பான், அந்த கதை நட்டை உடைப்பான், ஒரு மாதிரி அங்கே வந்துட்டு அவன் வேற ஒன்றா மாறுவான், ரொம்ப பொறுப்பானவனா மாறுவான். ஸோ அங்கே அந்த ஆக்டிங்கை நம்ம மாற்றுவோம். அங்கே வந்து என்ன ஆச்சு அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்க மாட்டான். ஸோ இது ஒன்று. இப்போ ஆர்யாவோட பாஸ்கரில் பார்த்தீங்கன்னா காமெடினா இருந்துகிட்டே இருப்பான். ஆனால் வில்லன் மொட்டராஜேந்திரனை பார்க்கும்போது அங்கே வேற மாதிரி ஒன்று பண்ணுவான். அண்ணே ஆமாண்ணே எல்லாம் நீங்கள் தானே கையெழுத்து போடுங்க, என்னென்ன என்ன போட சொல்கிறீங்க அப்படின்னுவான். ஸோ அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அங்கங்கே டிசைன் பண்ணிக்கணும். ஒரே மீட்டரில் இருக்க முடியாது. ஆனால் ஹீரோட இருக்கும்போது ஒரு மீட்டர்லேயே இருப்போம் கலாச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு. ஸோ நீங்கள் ஒரு படத்துக்கு கமிட் பண்ணுறீங்க, நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்ஸ் படத்துக்கு என்டர் பண்ண அப்புறம் தான் கதையெல்லாம் தெரியும்னு சொல்கிறீங்க. இப்போது ஹவுல் சம்படி, இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்டோட வரேன், எனக்கு இந்த ரோலுக்கு சந்தானம் வேணும்னா நீங்கள் என்ன கேட்பீங்க? தட் இஸ் ஹவு வில் யூ நோ வாட் யுவர் ரோல் இஸ்? இல்லை ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணுவோம் சார் ஸ்கிரிப்ட். பட் அது நீங்கள் படத்துக்கு வந்த அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கல்ல? இல்லை சார், ஃபஸ்ட்டு இது அதாவது நான் சொல்ல ஹீரோவாக நடிக்கிற படங்களில் வந்துட்டு இப்போ நம்ம கமிட் இப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து காமெடி நடிக்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து நான் ரீட் பண்ணிவிடுவேன். ரீட் பண்ணிவிட்டு நான் படித்து பார்த்துட்டு ஸ்கிரிப்ட் எல்லாமே பார்த்துட்டு என்னோட கேரக்டரைசேஷன் நல்லா இருக்கா கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டு அப்புறம் நான் எனக்கு சேஞ்சஸ் ஏதாச்சும் வேணால் நான் சொல்லுவேன். அங்கே அவங்க சேஞ்சஸ்க்கு ஓகே அப்படின்னு சொல்லி என் ஃப்ளோக்கு ஒத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அவங்க கம்ப்ளீட்டாக இல்லை இதில் இருக்குது நீங்கள் அப்படியே பண்ணணுன்னாங்கன்னா அது நல்லா இருந்தால் சூப்பர் சார் நான் இதை அப்படியே பண்ணுறேன், நான் எதுவுமே இதில் இன்வால்வ் ஆக மாட்டேன், அப்படியே பண்ணலான்னு பண்ணுவேன். இல்லை இதை மாற்றணும் அப்படின்னா அவங்க மாற்ற மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நான் நோ சொல்லிடுவேன். ஸோ இது ஒரு கட் ஃபீல். எஸ் சார் கண்டிப்பாக. அது படிச்சில் நிறைய படம் ஆல்மோஸ்ட் 200 ஃபிலிம்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு எனக்கு. இது எல்லாமே ஆமாம் சார். வாவ். ஸோ அதனால் இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் நான் ஒரு பாயிண்டில் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இது கரெக்டாக தான் இருக்குது.
100% சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் ஒரு 80% ஓகே அப்படின்றது.